வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது Yamaha FZ S வெர்ஷன் 3 அந்த வண்டியோட ரியர் வீல் ஸ்டே பின் மற்றும் பேரிங், நீடில் பேரிங் மாற்றுவதான வீடியோ தான் அது. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரியர் வீல் செயின் ஸ்டே கயிட்டு எடுத்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய பின்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு பாருங்கள். ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ உள்ளே வர நீடில் பேரிங்கும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ இதை தான் மாற்ற போகிறோம். இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, வண்டி வந்து பேக் வீல் வாபிள் ஆகும். ஏதாவது டர்னிங்கில் திரும்புகிறப்ப வண்டி ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும், பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்கும், செயின் அடிக்கடிக்கு லூஸ் ஆகும், செயினில் கட்டக்குன்னு சத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் வரும். ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் இந்த ஸ்டே பின் மற்றும் ஸ்டே பேரிங்கை மாற்றுறோம். ஸோ அதுக்கான Yamahaவோட ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் மாற்ற போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதன் பிறகு பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டே பின்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், க்ரீஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சாகாப்சரில் க்ரீஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ரியர் வீல் ஸ்டேவை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் எல்லாத்துக்கும் க்ரீஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம். शार्ट पीस पट्टे आते का चेन उल्लो इनका செக்ஷன் பண்ணு. அடுத்தது ரியர் வீல் பேரிங் மற்றும் ஸ்ப்ராக்கெட் பேரிங் மாற்றிட்டு இருக்கோம்.
ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட் கட் ரப்பர், ஸோ அதுவும் புதுசாக மாற்றுறோம். ரியர் வீல் கேலிப்பர் மற்றும் கேலிப்பர் ஆர்ம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனோட வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். ரியர் வீல் டிஸ்க் பேட் மற்றும் டிஸ்க் பூட், டிஸ்க் ஆயில் இது எல்லாமே புதுசாக மாற்றிட்டுருக்கோம். கேலிப்பர் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வீலோடு இணைச்சி செட் பண்ணோம். பிரேக் பெடல் ரொம்பவே ரஸ்டாகி ஜாம் ஆகிருக்கு. ஸோ அதை பக்காவாக க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்தது கியர் லேவரில் வரக்கூடிய போல்டும் ரொம்பவே ரஸ்டாகி ஜாம் ஆகிருக்கு. ஸோ அதையும் பக்காவாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் ஸ்டேபுஷ் மாற்றுவது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஆயில் மற்றும் ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் பிளக், ஆயில் ஃபில்டர் இதெல்லாம் மாற்றுறதும் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஸோ அதையும் இதோட இணைச்சிருக்கேன். அடுத்தது ஏபிசி கிளீனிங், ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச், ஃப்ரண்ட் பிரேக், ஸோ கிளச் லிவர், பிரேக் லிவர், ஆக்சிலேட்டர் பைப்பு, ஹேண்டில் பார் பைப்பு, ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதான விஷயங்கள். அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணுற வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம்.
Yamaha FZ S வெர்ஷன் 3 அந்த வண்டியோட ரியர் வீல் ஸ்டே பேரிங் மற்றும் ஸ்டே பின் மாற்றுவதான வீடியோ பார்த்தீங்க. ஸோ அதோட மட்டும் ஜென்ரல் சர்வீஸும் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க. வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். உங்கள் வண்டிகளில் இதே போல் ப்ராப்ளம் தான் நீங்களும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.